வணக்கம். நான் நாகராஜ் பேசுறேங்க. இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்டோட டிசம்பர் மந்தோட 10 பிபி பிராக்டிஸ் ஷீட்டு. இது ஆல்ரெடி லாஸ்ட் 2 மந்த்தா ஷேர் பண்ணியிருந்தேன் நம்ம பசங்களுக்கு. அது மேபி நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா, ரிசல்ட் இம்ப்ரூவ் ஆகுறத நீங்களே பார்த்துருப்பீங்க. சப்போஸ் மிஸ் ஆனாலும் சரி, இல்ல கரெக்ட்டா ஒர்க் பண்ணல, மறுபடியும் இன்னும் ஆக்சுவலா 30 நாள்ல வந்து 10 நாள் தான் ஒர்க் அவுட் பண்ணேன். மீதி பண்ண முடியல. அப்படிங்கிறதும் சரி, டிசம்பர், ஜனவரி இந்த மாரி ஒரு 2 மாசம், 3 மாசமாச்சும் அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா பிப்ரவரிலேருந்து நம்மளுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது. அண்ட் ஆல்சோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி செமஸ்டர் ஒரு பேட்ச் முடிஞ்சிருச்சு. பெரிய செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் வரைக்கும். அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் இயருக்குலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி, இப்போ 20 நாள் இருக்குதோ, 10 நாள் இருக்குதோ, அதெல்லாம் கேர் பண்ணிக்காதீங்க. பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இப்போ பனிக்காலம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சளி, காய்ச்சல் வராது இயற்கை தான். அதையும் வராததுக்குள்ளாத படுகிறது பண்ற பிராக்டிஸ் தான் பார்த்தீங்கன்னா, இந்த 10 பீட் பிராக்டிஸ். அந்த படிப்புலயும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். பிரைன் எப்படி ஆக்டிவ் ஆகும் அப்படிங்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த 10 பிபி பிராக்டிஸ்ல நம்மளுக்கு சூப்பரா கிடைக்கும். அதை நீங்க மனப்பூர்வமா செய்யும்போது, உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் பிரைன் ஆக்டிவ் ஆக வந்து சூப்பரா இருக்கும். இது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிற ப்ரீவியஸ் வீடியோ. இருந்தாலும் இன்னொரு சொல்லிடுறேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடி எந்திரிக்கணும் 4:00. அண்ட் தூங்குற டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10:00 தூங்கிடுங்க. அப்பதான் 4:00 கரெக்டாக எந்திரிக்கணும். ஏன்னா இப்போ 10:00 தூங்கிட்டு உங்களுக்கு எக்ஸாம் ப்ரெஷர் நம்ம இருந்ததுன்னா 3:30க்கு எந்திரிச்சுங்க மார்னிங். 3:30க்கு எந்திரிச்சுட்டு முன்னாடி என்ன பண்ணணும், ப்ரெஸ் அப் கண்டிப்பாக பண்ணிட வேணும். அதை ப்ரெஸ் அப் 15 மினிட்ஸில் நீங்கள் முடிச்சுட்டு சிட்டப்ஸும் அந்த கூப்பன் அப்புறம் ப்ரேயரும் பண்ணிடுங்க. பண்ணின பின்னாடி வாட்டர் இன்டேக் வந்து நான் ஆல்ரெடி நான் ரெகுலராக நம்ம ஸ்டூடெண்ட் சொல்கிறதான், வாட்டர் இன்டேக் வந்து 1 ஹவர்ஸ் ஒன் வந்து 150 ml வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கும் போது தான் உங்களுடைய சளி காய்ச்சல் வந்து உங்களுக்கு வராமல் தடுக்கும். இது பனிக்காலமாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக வெயில் காலமாக இருந்தாலும் சரி, அந்த வாட்டர் இன்டேக் நீங்கள் கரெக்டாக எடுக்கும்போது ஸ்டொமக்கோட பிரச்சனை கூட நீங்கள் நார்மலாக வந்து பார்க்கலாம். அண்டு எனர்ஜெட்டிக் லெவல் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அந்த 1 ஹவர் இருக்கா 150 ml ஃபார்முலாவில். நைட்டு கூட கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 50 ml இல்லை 100 ml எடுத்துக்கலாம். பட் பகலில் வந்து 150 ml ஃபார்முலா நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரம் முடிச்சுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 1.25 லிட்டர் பக்கமாக குடிக்க முடியும். 1.25 1.8 குடிக்க முடியும். ஏன்னா நைட் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml இல்லை 50 ml தான் எடுத்து சொல்லிக்கிறேன். நைட்டு மீன்ஸ் ஆஃப்டர் 7:00. அது வந்து 50 ml எடுத்துக்கிட்டாவே போதும். உங்களுக்கு 100 ml எடுத்துட்டா போதும். ஏன்னா வெயில் பகலில் தான் வேலை அதிகமாக இருக்கும்போது நைட்டு வேலை கம்மியாக இருக்கும் போது அந்த மாதிரி மீனிங் தான். அதே மாதிரி ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிட்டு 6 to 8 அந்த லைஃப் பிட்வீன் டைம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் 10 மினிட்ஸ் ஆச்சு வெயிலில் சன்லைட் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அந்த இம்யூனிட்டி பவர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ அந்த கோல்டு ஃபீவருக்கு வந்து டயர்ட்னஸ் வந்து வரதுக்குள்ளாது பார்த்துக்கும். அந்த ஃபீவரும் வராது. அது இந்த வாட்டர் இன்டேக் எடுத்தாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சன்லைட் இருக்கும்போது அந்த டயர்ட்னஸ் இருக்காது. கொஞ்சம் நம்ம சூப்பராகவே நம்ம படிக்கலாம். அண்டு மார்னிங் ஸ்டடீஸ், ஈவினிங் ஸ்டடீஸ், மேபி ஒர்க்கிங் டேஸ் அண்ட் காலேஜ் டேஸ் இது ரைஸ் பிட்வீன் நான் டிவைட் பண்ணி சொல்லிட்டு இருக்கலாம். காலேஜ் டேஸ் இருந்தால் 5 ஹவர்ஸ் மேக்ஸிமம் தூங்க வரது நம்மளோட இதாக இருக்கும். மீதி 17 ஹவர்ஸ் நம்ம படிக்கிற டைமாக ஒதுக்கிருக்குங்க. மீதி 2 ஹவர்ஸ் என்ன பண்ண போறீங்கன்னா, அங்கே சாப்பிட்றதுக்கு இல்லை வேற என்ன செய்ய ஒர்க் அவுட் பண்ணி மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க. அப்போ 24 ஹவர்ஸில் 5 ஹவர்ஸ் தூங்கிடுங்க. 17 ஹவர்ஸ் காலேஜ் டேஸ் இருந்தால் படிங்க. இதே ஒர்க்கிங் டேஸ் இருந்தால் மினிமம் 6 ஹவர் டூ படிக்க சொல்லிக்கிறோம். ஒரு சில ஸ்கூல் அண்ட் காலேஜில் பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் கூட டைம் இருக்கும். நியர்பை கோமா இருக்குதோ இல்லை ஸ்கூல் காலேஜோட டைமிங் உங்களுக்கு வேரி ஆகும்போதோ 6 ஹவர்ஸ் வந்து 8 ஹவர்ஸ் படிக்க சான்சஸ் இருக்கும். அது ரெக்கார்டிங் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணினீங்கன்னா உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் டைரெக்டாக நல்லா கிடைக்கும். சரி, இதை பார்த்தீங்கன்னா கீழே அதை இது கொடுத்துருக்கேன். இதை நியூவாக யாராச்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரேயர்னு என்ன, வாட்டர் இன்டேக்னு என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அது கீழே இன்னொரு ஒர்க் ஷீட்டில் கொடுத்துக்கிறேன். வேக்கப் வந்து 4:00 இருந்து இது ப்ரெஸ்அப் வந்து 50 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் முடிச்சிடுங்க. சிட்டப்ஸ் 20 ஹவர்ஸ் சொல்லுவோம். கூப்பனோ ப்ரேயர் வந்து நான் இந்த இது கொடுத்துக்கிறேன். நீங்கள் பார்த்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிங்க. வாட்டர் இன்டேக் வந்து டெய்லியுமே 1.7 லிட்டர் பர் ஹவர்ஸ் வந்து 100லேருந்து 150 ml குடிக்க சொல்லிக்கிறேன். சன்லைட் வந்து நான் 6 AM to 8 AM ஆல்ரெடி மேலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். மார்னிங் ஸ்டடீஸ் வந்து ஸ்கூல் டைம் பொறுத்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு தான் கிளம்புற மாதிரி இருக்கும். அவங்க வந்து கிட்டத்தட்ட நான் 4 மணிக்கு எந்திரிச்சிட்டிங்கன்னா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் பக்கமாக படிக்கிறதுக்கு டைம் இருக்கும். ஒவ்வொரு ஸ்கூல் டைமும் ஒவ்வொரு டைம் மாதிரி வேரி ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி படிச்சுங்க. அதான் லீவு நாளாக இருந்தால் 17 ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. ஒர்க்கிங் டேஸ் இருந்தால் 6 to 8 ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸ்லீப்பிங் அண்ட் டின்னர் டைம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டின்னர் டைம் நான் மேலே சொல்றேன். இங்கே டின்னர் டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம். நம்ம இது பார்த்து பழகிக்கணுமாங்க, பறவைகள் பார்த்து பழகிக்கணுமாங்க. சூரியன் உதைக்கும் போது சாப்பிடணும், சூரியன் மறையும் போது சாப்பிடாது. அதே ஃபார்முலா தான் நமக்கு. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 9 மணி 10 மணிக்கு சாப்பிடும்போது உங்களுடைய வயிறு பிரச்சனையாகும். அதனால வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு தடையாகும். எப்பவுமே இதுதான் நம்மளுக்கு ஃபீவர் அந்த கோல்டு பிடிக்கிறதுக்கு உண்டான பாசிபிள் அதிகமாகும். இந்த டின்னர் டைம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து 7 to 7:30 அது லைஸ் பிட்வீனுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா
உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃப்ளெக்சிபிளாக போகலாம். அதை தான் நான் சொல்லியிருந்தேன். அண்டு ப்ரோட்டீனோட எடுத்துங்க. ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் மட்டும் உங்களோட செக் பண்ணிக்கங்க. எப்படி போகணும்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நம்ம மெயினாக சொல்கிறது. இந்த சீட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, உங்களோட ரிசல்ட் உங்களையே அறியாமல் இம்ப்ரூவ் ஆகுறது நீங்களே பார்ப்பீங்க. தேங்க்யூ.